வர்ற ஜனங்களுக்கு கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனசு தான் பிரச்சனை, இருதயம் கூட பிரச்சனை இல்லை. அந்த இருதயத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டார்? மாத்திட்டார். இப்ப வர ஜனங்க மனசு முள்ளுள்ள மனசா இருக்குது, கற்பார மனசா இருக்குது, வழியருக மனசா இருக்குது. இந்த மனசை தான் மாற்றணும். மனசை மாத்திட்டா நீ இருதயம் நல்ல இருதயம் தான், நல்ல ஆவிதான். இப்போ நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா? விசுவாசித்தே ஆகையால் பேசினேன், நாங்களும் அந்த விசுவாசத்தினுடைய ஆவியை உடையபடியால் பேசுறோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ இந்த இருதயம் சூப்பராகிட்ட ஆண்டவர் கிரயம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய ஆவியை இந்த நிலத்தை என்ன பண்ணியிருக்காரு? வாங்கியிருக்கிறார். ரத்தத்தை சிந்தியும் வாங்கியிருக்கிறாரு. இந்த நிலத்தை பண்படுத்த வேண்டிய கடமை நம்ம ஜனங்களுடைய கடமை. இதை மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. காலையில் வந்து இப்போ உன் வாழ்க்கை திசையை மாற்றணும். நம்ம காலையில் பார்த்தல குதிரை கப்பல் காடு, வாழ்க்கை திசையை மாற்றணும். வாழ்க்கை பிரச்சனைகளை எரிச்சு சாம்பல் ஆக்கணும். வார்த்தையை சொல்லி குதிரை கடிவாளம் வாயில போட்டு என்ன பண்றாங்க? வலிக்கிறாங்க. அதனுடைய பவர் எல்லாமே என்ன பண்ணுது? அந்த வாயில போட்டு திருப்புறதுனால அந்த குதிரையினுடைய பவரே அந்த கண்ட்ரோல்ல வருது. அப்போ அது போல நம்மளுடைய வாயில வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை இதுல தெரிஞ்சு நீ ஆசீர்வாதமா இருப்ப. அந்த வார்த்தையும் சூப்பரா இருக்குது, அழகா இருக்குது, கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது, கேட்கும் போதே நல்லா இருக்குது, காதுக்கு கேட்கும் போது இருதயத்துக்கு சூப்பரா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து உன் இருதயத்துல வைக்கணும்னா நீ வாயை திறந்து இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும், பேசணும். இப்போ நான் வியாதியாக இருந்தேன். வியாதியாக இருக்கும்போது கிட்னியில் கல் இருந்ததுல நான் இருந்தது. ஆனால் வந்து எனக்குள்ள அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஆனால் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஏசாயால வந்து 53ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போர்டில் எழுதி போட்டு நம்ம எக்ஸாமுக்கெல்லாம் முக்கியமான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பெருக்கல் குறி போட்டு 4 புள்ளியை வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாரு பாருங்க. அந்த வசனத்தை நைட்டில் போய் வாசித்தேன். ஏசையாவை போய் வாஸ்தா நைட்டில் ஆவியானவர் என்ன நடத்தினார் பாருங்க. அந்த வசனத்தை வாசி அப்படின்னு பார்த்தா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அந்த வார்த்தையை நைட்டில் போய் நான் என்ன பண்ண படிக்கும் போது அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்ற வார்த்தை என்னை ரொம்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசும்போது எனக்குள்ள கிட்னியில் கல் இருந்தது. அப்போ யூரலைஸ்ன்ற அந்த டானிக்கை சாப்பிட்டு இருந்த தண்ணியில் கலந்து ஒரு சொம்பு தண்ணியில் என்ன பண்ண ஒரு மூடியை கலந்து ஊற்றி சாப்பிட்ணும், குடிச்சிட்டு நிறைய தண்ணியை குடிக்கணும், பிஸ்கெட்டு சாப்பிடக்கூடாது, கால்சியம் பொருளை சாப்பிடக்கூடாது, தக்காளியை சாப்பிடக்கூடாது, அதுன்னு கண்டிஷன் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் பாருங்க. ஆனால் அந்த மருந்தை காட்டிலும் இந்த வார்த்தை அதிகமான விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன்? பேசி அறிக்கை பண்ணி தனியாக இருக்கும்போது அவருடைய தழும்புலால் குணமான, அவருடைய தழும்புலால் குணமான பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருந்தேன். அவருடைய தழும்புலால் குணமான வலி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவருடைய தழும்புலால் நான் குணமானேன், அவருடைய தழும்புலால் நான் குணமானேன், அவருடைய தழும்புலால் குணமானேன் சொல்லினே இருந்தேன். எப்போ வலி இருக்கும் போதே சொல்லி அது எங்கத்தம்மா போயிடுச்சு? எனக்கு விசுவாசம் ஓரளவுக்கு தான் இருந்தது, சின்னதாக இருந்தது. அப்போ எதிர்த்து விசுவாசம் ஓரளவுக்கு தான் இருந்தது, அதிகமாக இல்லை. ஆனால் இதை நான் பேச என் இருதயத்தில் இது ஆழமாக போய் இந்த வார்த்தை போய் பதிஞ்சதுனால, அந்த நல்ல நிலத்தில் பதிஞ்சதுனால ரிசல்ட்டை அழகாக உடம்புல சூப்பராக கொடுத்துச்சு. உண்மையிலே நடந்தது. அழகாக போய் இப்போ சொன்னால் வியாதி வரேன்னா நான் சொல்லுவேன், அவருடைய தழும்புல நான் குணமாயிட்டேன்.
ஆமே. எந்த ஜுரமோ இப்போ கூட பாருங்க, இந்த இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்குள்ள சுரக்கிறதுக்கான ஒரு காரணம் தேவை. ஒரு காரணம் தேவை. உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தேவை. அது உலகத்தில் ஒருத்தன் வந்து சொன்னால் அந்த பாசிட்டிவாக பேசலாம், முற்போக்காக பேசலாம், ஆனால் அது கொஞ்ச நாளில் தான் நினைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீ புரிஞ்சிக்கினா அது நிரந்தரமானது, நித்தியமானது, அது எப்போதும் நிலைச்சிருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச வார்த்தை அப்படின்ற வெளிப்பாடோடு நீ எடுத்து அதை பேச ஆரம்பிக்கும் போது அது நிரந்தரமா ஆவில போய் போய் தங்கும், இருதயத்துல போய் ஒட்டிக்கும். ஒட்டி அந்த விசுவாச வார்த்தை எப்படி வரும்? பகிரங்கமா வரும், உண்மையிலேயே வரும். வரும் போது இந்த வார்த்தை நான் அவருடைய தழும்புகளாக நான் குணமானன்றதை நானே கேட்கும் போது அது போய் ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தும். இங்கே பாசிட்டிவாக பேசுறது, டாக்டர் பேசுறது, டாக்டருடைய ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து நிலைக்காது. அது கொஞ்ச நாள் தான். ஆனால் இது சத்தியம், இது வந்து அப்பட்டமான உண்மை. இதுதான் என்னுடைய சொந்தம், இதுதான் என்னுடைய உரிமை, இந்த வார்த்தை தான் நிரந்தரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுக்கும் போது சூப்பராக ரிசல்ட்டை பார்க்கணும். இதை வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்ல, இதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நான் நிற்கிறதுக்கான காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நல்லா இருக்கிறது, இப்போ பார்க்குறீங்க, இந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க, இந்த கனியை பார்க்குறீங்க, இதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான். இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருக்கேன். இது கிட்னியில் கல் மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இதை தடுக்கிறது எது? வார்த்தை. மருந்து மாத்திரை கிடையாது, டாக்டர் கிடையாது. நான் கேள்விப்படுறேன், போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏதோ ஒரு கிட்னியில் வந்து அந்த ஸ்பார்க் மாரி ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு இது ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு ஒரு லைட்டு மாதிரி அடித்து அந்த கல் என்ன பண்ணுறாங்க, உடைச்சி அதை தூளாக்கி யூரின் வழியாக வெளியேற்றுறாங்க. ஆனால் அது மறுபடியும் வருதான் வந்து உங்களுக்கு மறுபடியும். எனக்கு ஆச்சு எப்போது பைபிள் காலேஜில் இருக்கும் போது 2008 வெளியே வந்தேன். இது வரைக்கும் மறுபடியும் வந்தது. ஆண்டவர் விட்டு போனேன்னு சொன்னேன்ல, ஒரு மாதிரி சுற்றி நின்றேன்னு சொன்னேன்ல, மறுபடியும் வந்தது, வெளியே வந்தது. அப்போ தான் நினச்சேன், உம்மை விட்டா யாருண்டு, உண்மை அன்றி யாருன்ற மாதிரி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் வெளியே போனால் என்னென்ன பிரச்சனையும் பிசாசு கொண்டு வருவான், நம்மளை நாசம் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கினேன். புத்தி தெளிஞ்சிச்சு. அந்த கண்டகுமார மாதிரி புத்தி தெளிஞ்சான் தகப்பன் வீடு ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. இது திரும்ப வருது பாருங்க நம்மளுக்கு. நம்ம என்ன குரங்கு புத்தி அப்படிதான் போகிறோம். நம்ம அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்துக்கிறோம். அது ஒட்டின்னு இருக்கும். பிள்ளையின் மதியினம் ஒட்டின்னு இருக்கும். அது ஒட்டின்னு இருக்குது. அது வெளியே கிளம்பு, நாசம் பண்ணுறதுக்குன்னா வேற கிளம்பு போ அப்படின்னு என்ன பண்ணோம், தேர்த்தி விட்டு நம்ம இந்த வார்த்தைக்கு அதிகமான கவனத்தை கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தர, உங்கள் வாழ்க்கை சூப்பராக ஆகலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமானு சொல்ல வரல, நான் ஆண்டோடைய வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமான வார்த்தையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீ விளையாட்டா கூட எடுத்து பேசு, வேடிக்கை கூட எடுத்து பேசு. ஆனால் துப்பாக்கி கூட விளாட்ற, நீ உண்மையை சொல்கிறேன், வத்திப்பட்டி கூட விளாட்ற, நீ எடுத்து பற்ற வச்சிட்ட குப்புடு பற்றிக்கும். ஆமேன். இது ரிசல்ட் உள்ள வந்துட்ட பேர் தான் தெரியும். ரொம்ப இது பயங்கரமானதுப்பா. இப்போ இது அந்த குழந்தைல இது வளர்ந்தா என்னென்ன ஆட்டம் ஆடும், பார்க்கறதுக்கு தம் தோண்டுக்குதுல்ல, அது பார்த்து சரி அழகாக இருந்தது. அது பார்க்கறதுக்கு தம் தோண்டுக்குது. ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்த பேர் அது பண்ணுற ஸ்டார்ட் ஆகுது பாரு. அதேமாரி தான் வார்த்தையும். நீ சும்மா கொஞ்சம் அனுமதிச்சு பாரு அந்த வார்த்தையை உள்ள இருதயத்தில். அப்புறம் அது பண்ணுற ஸ்டார்ட் ஆகுது பாரு. நிற்க வைக்காது எதையும், பிசாசு கொண்டு வர்றது எதையும் தெருத்தா ஏதோ ஒன்று ஏதோ போ.
ஆக்கங்க வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை அப்படியே நம்புங்க, பேசுங்க, பேச ஆரம்பிங்க. என்ன தெரியுமா, நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்க. நீங்கள் குழந்தையா இருக்கிற நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லின்னு இருக்கும், வார்த்தையை சொல்லி உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை, கிறிஸ்துவுக்குள்ளே வேறு என்ன வேலை இருக்குது, வாழ்க்கையை மாற்ற போகிறோம், வாழ்க்கையை நான் நல்லா வாழ போகிறேன், அதுக்கு என்னுடைய பிரச்சனை என்ன, அதுக்கேற்ற வார்த்தை என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, திரும்ப திரும்ப பேசுகிறாரா, நான் அதை எடுத்து நான் பேச போகிறேன். எடுத்து பேசு, மாறப்போகுது, அவ்வளோதான். எழுந்து நிற்போம். ஆமென். ஈஸியான வாழ்க்கை அழகாக கொடுத்துட்டார் ஆண்டவர். அதை வாழறதுக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, இப்போ என்ன பிரச்சனைனா, கிறிஸ்துவ வாழ்க்கைனாலே உபத்திரவம், பாடு, என்னது கஷ்டம், அதுதான் நினச்சின்னுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹலோ, அது கிடையாது. உபத்திரவம் கிடையாது. நான் கூட அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். நம்மளே தேடி போய் உபத்திரத்தில் போய் மாட்டிக்கணும் போலகுது அப்படின்னு. ஏன்னா பாடுபடுன்னு சொல்லிக்கிறார்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அது சுவிசேஷத்தின் மூலியமா வளர்ந்து வரும்போது அப்படி நாமத்தின் மூலியமா சில காரியங்கள் நடக்கும். ஆனால் சுகமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான வாழ்க்கை.